இப்ப ஆலிம்கள் குறைஞ்சிட்டாங்க. ஆலிம்கள் படிக்கிறாங்க, அது என்னமோ ஒரு கேவலமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப யாருமே படிக்கிறதுக்கு வர்றது இல்லை. எவ்வளவு இலவசமா கொடுத்தா கூட படிக்க இன்னைக்கு விருப்பம் இல்லாம நிலைமையில இருக்குது. போற போக்குல குர்ஆன் ஹதீஸ்னா நம்மளை விட்டு போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. அந்த பயத்துல தான் நான் இப்ப சாரு கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் அசந்துட்டேன். இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கிறான். இவ்வளவு எப்படா தேடி பிடிச்சி எடுத்தாங்க. உள்ள ஹதீஸை தேடும் போது நான் பார்க்குறேன், நான் ஏதாவது ஒன்று ரெண்டு தேட முடியும். ஆனால் இவ்வளவு ஒவ்வொரு துசலையும் எடுத்து தேடி தேடி அவங்க கொடுக்கும்போது ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது நான் படிச்சுட்டு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்படி ஒரு மனுஷன் அல்லாஹ் கொண்டு என்கிட்ட கொண்டு சேர்த்து விட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் நம்ம ஊரை தேர்ந்தெடுத்துக்கு நான் இந்த ஊர் இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்ச நான் நான் பார்த்துக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு நான் என்னால் முடிஞ்ச இந்த குர்ஆன் ஹதீஸை உள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு நான் என்ன செலவு பண்ணுறதுக்கு எனக்கு தயார். அதுக்கு இந்த பிள்ளைகள்லாம் தயாராக இருக்கும்போது தயார்னு சொல்லும் போது தான் 120 பேர் சேர்ந்தாங்க. இந்த 120 பேர் அவங்களுக்கு எழுதி எழுதி அனுப்பும்போது எனக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளவுக்கு வந்திருக்கு உங்கள் ஊரில் இந்த மாதிரி எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி வந்ததில்லை, உங்கள் ஊருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுதி அனுப்பிட்டு எப்படி சார் நாங்கள் நல்லா எழுதுனோமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதை விட எது என்னன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. எனக்கு இந்த குர்ஆனை நான் இது வரைக்கும் இந்த குர்ஆனை பார்த்தது அதை பார்த்துருக்கிறேன். குர்ஆனை உள்ளே பூந்தது கிடையாது, உள்ளே பூந்து பார்க்கல. உள்ளே பூந்து படிக்கும் போது தான் தெரியுது இத்தனை விஷயம் உள்ளே இருக்குதாண்டு. அன்பு சகோதர சகோதரிகளை எல்லாருக்கும் சொல்றேன், குர்ஆனை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம் தவிர அந்த குர்ஆனை எடுத்து பெரட்டி உள்ள பூந்து பார்த்தா தான் தெரியுது இன்னைக்கு நான் இந்த அளவு செய்யறது காரணம் அந்த குர்ஆன் தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. பள்ளிவாசல் கூட அல்லாஹ் முஹம்மதுன்னு ரெண்டையும் அப்படி எழுத சொன்னாங்க. எல்லா பள்ளிவாசலும் இருக்குது. அல்லாஹ் தான் முஹம்மதுங்கிற ஒரு மனிதன் தான். அந்த மனிதனை போடவே கூடாது, அல்லாஹ்வை தான் புகழணும். நான் அதை சொல்றேன், ரெண்டு பேரும் ஒன்னா வைக்கணும். அல்லாஹ்க்கு முஹம்மதுக்கு ரெண்டு பேருக்கு வரவே கூடாது. நான் சுல்தான் தீன்ட்டேன்னு அதான் சொன்னேன். அல்லாஹ் அவனை தவிர வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. இன்னைக்கு தொழுதுகிட்டு இருக்கும்போது நெஞ்ச வலிக்குது. இந்த பேஸ்புக்கில் எடுத்து பாருங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறான், அந்த மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கான், அப்படியே சாயிறான். இதான் உலகம். இப்ப என்ன நடக்குன்னு தெரியல இந்த உலகத்துல. உலகம் அப்படியே மௌத்தை நினைச்சு பாருங்க. காசு காசுன்னு அலைகிறான், நகை பொருள் இடம் அலைகிறான். இடத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை வச்சுக்கிட்டு என்ன சாதிக்க போறேன்னு கேட்கிறேன். நாளைக்கு என்ன நடக்கும்? மௌத்த ஆனதுக்கு அப்புறம் மௌத்துக்கு பிறகு என்ன இருக்குது? நீங்க அதை ரொம்ப முக்கியமா சிந்திக்க வேண்டியது. மௌத்துக்கு பிறகு நம்ம இத்தனை சொத்து சேர்க்கிறோமே, மௌத்த ஆயிட்டோம், இன்னைக்கு மௌத்த ஆயிட்டோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது விழுந்துடுறோம், முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதை யாராவது சிந்திக்கிறோமா? ஒருத்தர் கூட நம்ம அதை சிந்திச்சா, அந்த மௌத்தை மட்டும் சிந்திச்சா போதும். நம்ம இந்த உலகத்துல எந்த ஆசையும் வராது. மனிதனுக்கு எந்த ஆசையும் தேவையே இல்லை. என்னத்தை வாழ்ந்துட்டு இந்த அம்பானி இருக்கிறான், அள்ளி அள்ளி செத்து அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கான். அவன் வாழ்ற வாழ்க்கை 37 பில்டிங் 50 பில்டிங்ல வச்சு கட்டிட்டு 500 கார் பார்க்கிங் பண்ணிக்கிறான். அவனே யோசனை பண்றான், உனக்கு எதுக்குடா தேவையான்னு சொல்லிட்டு. அவன் அப்பங்காரன் சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிட்டா முகம் அனுபவிக்க முடியல, அவன் குடும்பத்துல சண்டை. உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி பிரச்சனைகள்லாம் நடக்கு தெரியுமா? பணம் அல்ல முக்கியம் இல்ல, பணம் அல்ல உலகம். இந்த உலகம் அற்ப துனியா. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த துனியாவை எவன் நேசிக்கிறானோ அவன் அழிஞ்சே போவான்னு சொல்றான், அவன் நாசமா போவான். இந்த உலகம் ஒரு சும்மா எடுத்துக்காட்டு, சும்மா உங்களை ஒரு பரீட்சை எழுதுறதுக்காக அனுப்புறேன், ஒரு டெஸ்ட்டுக்காக தான் அனுப்புறேங்கிறான். இந்த குர்ஆனை நான் இதை போய் நேசிப்பேன், நான் இதுக்கு உங்களுக்கு நான் பரிசு கொடுக்குறது எதுக்காக எடுத்தேன்? பிள்ளை இந்த பரிசுனா எனக்கு இது ரொம்ப இதுதான் அற்ப கேவலம், இதுதான் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதன் மூலமா அவங்களுக்கு இருதயத்தில் உள்ள பூந்துச்சு பாருங்க. அந்த இதயத்தில் பூந்து ஒரு வாக்கியம் அலிஃப் லாம் மீம் 10 நன்மைங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சீரியல்ல உட்கார்ந்து அடேங்கப்பா ரொம்ப மோசமான வாழ்க்கை நினைச்சா ரொம்ப இதா இருக்குது. இன்னைக்கு டிவி அழிச்சுக்கிட்டு இருக்குது. எவன் வீட்டில் எல்லா வீட்லையும் டிவி இருக்கு, ஆனா டிவியை பார்க்காத யாரும் கிடையாது. ஆனா அந்த டிவிக்குள்ள இருந்துட்டு என்னென்ன அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? 2 சைத்தான் உள்ள வந்துட்டா, ஒன்னு மொபைலு ஒன்னு டிவி. இந்த 2 இனி என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்ல முடியல. இந்த காலத்துல இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நம்மள டிவியை இன்னைக்கு ஒருத்தன் சொன்னாப்புல, நான் டிவியே பாக்குறது இல்ல, என் வீட்டுல டிவி இருக்கு, ஆனா அந்த சைத்தான் பக்கம் போறது இல்ல, நான் நேரா ரூமுக்கு போயிடுவேன், போயிட்டு என்னோட குர்ஆன் ஹதீஸ் ஏதாவது எடுத்து படிக்கிறேங்கிறாங்க. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானாண்டு. உண்மையிலே அந்த பக்கம் திரும்பினா அவன் நரகம் தான். டிவியை எந்த வழியிலையாவது டிவியை கெடுக்கிறதுக்காக முன்ன 10 மணியோட நல்ல நிகழ்ச்சினா முடிஞ்சு போயிடுறேன். இன்னைக்கு விடிய விடிய போட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த விஜய் டிவியில் சனி முடிய திரும்பி திரும்பி போட்டுக்கிட்டு இருக்கிறான். எனக்கே ஒன்று நைட்டு 12 மணிக்கு அடிச்சாலும் அந்த டான்ஸை போட்டுக்கிறான், அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இருக்குன்னு தெரியல. நான் சொல்றேன், என்ன ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்தில். அல்லாஹ் நம்ம சகோதரன் சொல்றேன், நீங்க இந்த குர்ஆனை எடுத்து பார்த்துருக்கிறீங்க, இன்னும் இந்த குர்ஆன்ல நிறைய விஷயம் உள்ள இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய புருஷன் உங்க பிள்ளை எல்லாம் பொய் வேஷம். நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் இந்த உலகத்துக்காக சேர்த்து விடப்பட்ட உங்க வாழ்க்கை தான் இது. இதெல்லாம் வாழ்க்கை. அல்லாஹ்விடத்துல மறுமையிட ஒரு கூலி இருக்குது, அந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. புருஷனும் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது நாளடைவில் அதுவும் பிரிவாகும், மகனும் தாயும் ஒரு பிரிவாகும்,
எல்லாமே உம்மாவும் மகளும் எல்லாம் யாருமே இந்த உலகத்துல நிரந்தரமே கிடையாது. ஒரே ஒருத்தவன் தான் அல்லாஹ், அவனை தவிர யாருமே கிடையாது. அவனுக்கு யாருமே இணை துணை யாரும் கிடையாது. அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, தகப்பனும் கிடையாது, யாருமே இல்லை. எல்லாருக்கும் நான் எல்லாரும் என்ன அடிமைன்னு சொல்றான். அந்த அடிமைக்கு அவன் அடிமையை என்னத்தை எதிர்பார்க்கிறான்? ஒன்னே ஒன்று, நான் உன்னை அழகாக படைச்சேன், உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், அதாவது கஷ்டம்னா காசு பணம் இல்லை, உங்கள் உடம்புல நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது குறைகள் வச்சிருக்கானா, குறைகள் உள்ளவங்க அது ஆண்டவன் அதுக்கு உள்ள நன்மையை கொடுக்குறான், அதுக்கு உள்ள கியாமத்துல எல்லாம் கொடுப்பான். பட் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்போ நம்மளுக்கு கை கால் உடம்புல இருக்க எல்லா உருப்படியும் அழகாக கொடுத்துருக்கிறான். அந்த ஒரு விஷயத்துக்காவது என்னை வணங்கு, அந்த ஒரு விஷயத்துக்காக என்னை வணங்குங்கிறான்ல, வேற ஒன்றுமே வேண்டாம். நீ பிறக்கும் போது நீ ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் உன்னை போடுவேன், ஆனால் உன்னுக்கு ஒரு அறிவை கொடுத்துக்கிறான். அந்த அறிவை வச்சு நீ வளர்ந்து நீ கோடீஸ்வரன் ஆகிங்கிறான். இப்போ இருக்கிற ரஜினிகாந்த் எந்தெந்த பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் இன்னைக்கு எங்கே இன்னைக்கு சொல்லலாம் உங்களுக்கு. என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இன்னைக்கு ஒபாமாலாம் அவனா பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்கார வீட்டில் பிறந்தவன் தான் இன்னைக்கு ஒரு அமெரிக்கா இன்னைக்கு உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அது தன்னுடைய அறிவை வச்சு தான். அறிவை வச்சு யூஸ் பண்ணுங்க. அறிவை நீங்க யாரு யூஸ் பண்ணாலும் எந்த வீட்டில் பிறகு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் ஒரு பிச்சைக்கார வீட்டில் பிறந்தேன். இன்னைக்கு இந்த அளவு உங்களெல்லாம் நான் ஒரு அல்மகான் பெருமை என்னை பெருமைப்படுத்துறாங்க. நான் இல்லை, எனக்கு பெருமை ஒன்றுமே கிடையாது. நான் போய் அந்த ஸ்டேஜில் போய் உட்காந்து எனக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் உட்கார எனக்கு விருப்பமே இல்லை. இது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை தான். இந்த உலகம் வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது. இந்த வாழ்க்கையை எவன் மொத்தம் விரும்புறானா அவன் கண்டிப்பா மண்ணை கவ்வான், விருப்படவே மாட்டான். அதனால தொழுக குர்ஆன் இந்த ரெண்டை எவன் கையில் எடுக்கிறானோ அவனுக்கு மறுமையில கண்டிப்பா நல்ல ஒரு சொர்க்கத்தை கண்டிப்பா கொடுக்கறதுக்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்துருக்கிறான். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சார் அடுத்த ஒரு கொஸ்டின் அது ரஃபா கொடுத்துருக்காங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஈஸி, இந்த அழகா கொடுத்துட்டேங்க, இதுக்கு நான் அந்த போன் கொடுக்கறதுனா பத்தி பிரச்சனை இல்லை. அடுத்து ரஃபா கொடுத்துருக்காங்க. இதையும் எடுத்து யார் எழுத போறாங்களோ அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய பரிசு கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கா இன்ஷா அல்லாஹ். வேற நான் பேசுற உங்களுக்கு எனக்கு கோச்சிக்கிறாது. ஏன்டா உங்களுக்கு நான் எனக்காக தான் நான் தேடனேன். என் பொண்டாட்டியும் பிள்ளைகளும் அவங்க தேடிக்கிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் சொல்றேன், எல்லாரும் அவங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு கியாமத்து நாளுடைய அல்லாஹ்வுடைய சொர்க்கம் வேணும்டா, அவனுடைய கியாமத்து நாள் அவனுடைய சொர்க்கமா அவன் சொல்லப்படுகிற அத்தனை இதையும் அனுபவிக்கணும்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்துக்கிற இந்த குர்ஆனை நீங்க எடுத்து படிங்க. அதுல நிறைய விஷயம் இருக்கு. 1 மணி நேரத்தை ஒதுங்க, 11 மணி நேரம் தேவையில்லை. வேற இதை செலவு பண்ணுங்க. 1 மணி நேரம் நீங்க குர்ஆனை எடுத்தீங்கன்னா நீங்க 11 மணி நேரத்தை ஆட்டோமேட்டிக்கா தூக்கி எறிஞ்சிருவீங்க. இன்னைக்கு வெறுத்து போச்சு. படம்னா ஒன்றும் கிடையாது. திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தா அதே தான் இருக்கேன். எல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நாச வலையில போகாம நல்ல வழியில இந்த சொல்ற மாதிரி கல்வியை பயனா எடுத்துக்கிறங்க. கல்வியை அறிவை யார் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க காலடியில் எல்லாமே கண்டிப்பாக விழுந்துடும். இன்னைக்கு என்னால் தொழில் செய்ய முடியல. அவ்வளோ தொழில் என் காலில் விழுவுது. என்னால் முடியலை. ஏண்டா எனக்கு அதான் சொல்றேன்னா இல்லையா, சொல்றேன் ஒரு தொழில பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் தொழில் கஷ்டமா தான் இருக்கேன், 2வது தொழில் நஷ்டம் வரேன். உன் வீட்டை விற்பா, உன் எல்லாத்தையும் விற்கத்தான் செய்வா, முயற்சி பண்ணு. அதுக்கு தான் சொன்னாங்க உப்பையும் இது மாவையும் பாலித்தீன்ல போட்டு வித்த நான் முன்னேறினேன். எல்லாம் அந்த காலத்தில் சொல்றாங்க. நான் மாவு விற்க போனேன், காத்தடிச்சு நான் மாவு விற்க போல வீட்டில் போய் படுத்துங்கிறான். அவன் பொண்டாட்டி கேட்ட மாவு காத்தடிக்குது, நான் இது பண்ண முடியல. ஒரு சார் கேட்குறேன், எனக்கு ஃபோன் பண்ணி இந்த புக்கை படிச்சுட்டு உப்பு விற்க போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் நான் அதை சொல்லிக்கிட்டு நான் வீட்டில் படுத்துக்கிறேன். நீ உங்கள் புக்கை கொடுத்துட்டியா, அந்த புக்கை என் பொண்டாட்டி படிச்சுட்டு இருந்தா பாரு, அவர் தான் மனுஷன், உப்பை கொண்டு பாலித்தீனில் போட்டு இதில் மலையில் வித்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவள் பொண்டாட்டி விரட்டி விட்றாங்க. அவர் கோவமாக சொன்னாலும் நீ நல்லது தான் சொல்லியிருக்கிறா, இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் போது அதையும் இல்லாமல் நீ விரட்டி விட்றான்னு சொல்ல அந்த புக்கை சார் தான் படிச்சு பாட்டு சொன்னாப்புல. அதேமாரி எந்த விஷயத்தையுமே எதையுமே ஒரு மனிதன் மூலையில் யோசிச்சான்னா எதையுமே எந்த வேலையும் எப்படி முன்னேற முடியும்? நம்மளால் இயலாதது எதுவுமே இல்லை. இதுதான் உங்களுக்கு நான் சொல்றது. தன்னுடைய பிள்ளைகளை முதல்ல நண்பர்கள், பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு மனைவி அமையுதோ அதே மாதிரி நண்பர்கள் எப்படி அமைகிறானோ அந்த நண்பர்களை வைத்து அவங்கள நீங்க கணக்கு போடலாம். எந்த பிள்ளையும் கெட்டு போறதுக்கு முதல் காரணம் தாயோ இல்ல அங்க உள்ள ஆசிரியரோ காரணம் இல்லை. அவங்கெல்லாம் 10-20% தான், பாக்கி 80% எல்லாமே நண்பர்கள் தான். நண்பர்கள் நினைத்தால் அவங்களை நல்ல வழி கொண்டு வரலாம். நல்ல நண்பர்கள் கிடைத்தா அவங்க சொர்க்கம் கண்டிப்பா போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கியாமத்து நாள்ல நீண்ட நேரம் நிற்க முடியல, டைம் இல்லை. ஏன்னா கியாமத்து நாள்ல எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாப்லையா. சொர்க்கத்துக்கு போகும்போது ஒரு சில நண்பர்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்பாப்ல, நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன். ஏன்?
என்னுடைய நண்பனை வந்து நரகத்துக்கு அனுப்புறா, என்னோட தான் அவன் இருந்தான், என்னோட தான் நான் நல்லது செஞ்சேன், அவனும் அதே மாதிரி தான் குர்ஆனை படித்தான், அவனும் தொழுவனா, எல்லாமே நல்லது கட்டு செஞ்சான், அவனை நரகத்துக்கு அனுப்பிட்டு என்ன சொர்க்கத்துக்கு போங்கிறிய, எப்படி நான் போவேன், அவனையும் எனக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புமா? அப்போ சொல்லல, உனக்கு தெரிஞ்சது அப்படி, உனக்கு தெரியாம எத்தனை அவன் தப்பு செஞ்சிருக்கான் தெரியுமா? உனக்கு தெரியாம தவறுகள் எத்தனை செஞ்சிருக்கான்? அந்த லவ்புல் அந்த மவுபுல் அந்த இதை புக்கை எடுத்து எடுத்து காட்டணுமே, அப்போதான் தெரியுது, அட பாவி, நமக்கு தெரியாம இவ்வளவு தப்புலாம் செஞ்சிருக்கிறியா? உண்மையில சொல்றேன், மனிதர்கள் வந்து 4 செவத்துக்களை எதை வேணாலும் செய்ய முடியும், 4 செவத்துக்களை மறைச்சு செய்ய முடியும். ஆனால் இறைவனிடத்துல கண்டிப்பா அதுக்கு உள்ள பதில் அவனுக்கு அந்த லவ்புல் அந்த மவுபுல்ங்கிற புக்கில் வந்து கண்டிப்பா எழுதப்பட்டவுடன் ஏட்டில் எழுதிக்கிட்டே இருக்கிறான். இந்த நான் பேசுறது எழுதுறான், நீங்க உட்காந்துட்டு கேட்கறீங்களா இல்லை நீங்க வேற எந்த சிந்தனை எழுக்கிறீ அதையும் எழுதிக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா பாவி உட்காந்து வாய் வலிக்க கத்திக்கிட்டு இருக்கிறானே, நீ உட்காந்து அங்கே இருந்துட்டு நம்ம அந்த சீரியல் இன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டோமே, ஆக நம்ம வந்துட்டு போயிடுச்சே, மணி 7:30 ஏன் சனியை முடிப்பானா முடிக்க மாட்டானா, இதைனா யார் சிந்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அதையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், அதையும் எல்லாம் எழுதுறாங்கிறான். இன்னைக்கு எத்தனை பொம்பளை சீக்கிரம் போறாங்க, அது என்னமா அவங்க ஆல்ரெடி வேலை இருந்துச்சுன்னா அதை எல்லாம் பண்ணிச்சிருவான். ஆனால் இந்த சீரியலுக்காகவோ இல்லை வேற எதுக்காக போனான்டா உண்மையிலே அல்லாஹ் அவங்களாம் நரகத்திலாம் இது பண்ணணும். நம்ம சொல்ல மாட்டோம், அல்லாஹ்வுடைய இது நான் சொல்றேன். ஒரு நல்ல விஷயம் எங்கே நடக்குதோ தேடி போங்க. சைனாக்கு போறான், ஒரு கதீஸ் எடுக்க சைனாக்கு போறான், இங்கேருந்து 4000 கிலோமீட்டர். அதே மாதிரி ஒவ்வொரு கதீஸ் கிடைக்கிறதுக்கு எத்தனை கிரதங்களை தேடி 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 அலைஞ்சு நமக்கு வந்து இந்த கதீஸ் குர்ஆன் இந்த இது புகாரி கதீஸ் முஸ்லீம் கதீஸ்னா பார்க்கலாம். எத்தனையோ கதீஸில் எவ்வளவு விஷயம் இருக்குது தெரியுமா? பாருங்க இந்த சகோதரிகளை, நான் தான் சொல்றேன், முக்கியம் பெண்கள் தான் நரகத்தில் அதிகமாக காண்பிக்கப்படுகிறது, பெண்களை தான் சொல்றாங்க. ஆண்கள் எல்லாம் வந்து 80% தான், பெண்கள் 100% இருக்கிறாங்க. ஏண்டா பெண்களால் நிறைய வந்து கெடுதல் நடக்குன்னு சொல்றாங்க. அவங்க தன்னுடைய தௌபா செஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை தேடிட்டு தொழுவ பாருங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, எவ்வளவு காசு இருந்ததுனாலும் அதுவும் கஷ்டமான வாழ்க்கை தான். காசு இல்லாதவனுக்கு வாழ்க்கை கஷ்டமா தெரியும். ஆனால் இது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கண்ணை மூடிட்டு திறக்கிறதுல முடிஞ்சு போயிடும். இந்த வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை இல்லை. நிரந்தர வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்வி பதில் கேட்க போறோம். இந்த கேள்வி பதில உங்களுடைய எத்தனை பேர் இந்த திறமையை நல்லா படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதை ஏமாற்ற போறது இல்லை, அதனால ஏமாத்தாம நான் அதுக்குள்ள 10 பவுன் 10 அறிவிச்சிருக்கிறோம், 20 பேருக்கு அரை பவுன் அறிவிச்சிருக்கோம், எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சார் இப்போ வந்து கேள்வி கேட்பாங்க. ஆனால் அன்னைக்கு உள்ள மாதிரி அங்கேயே வச்சு கேள்வி கேட்க முடியாது.